Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஸ்க் மெலன் ஜூஸ் அண்ட் மில்க் ஷேக். இப்போ இது எப்படி செய்யறது? இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மஸ்க் மெலன் எடுத்திருக்கேன். இப்போ நாம் இதை கட் பண்ணிக்கலாம். இதை 2 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அது நடுவில் உள்ள அந்த சீடை இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு எடுத்தாலே நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ அதை பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நாம் மஸ்க் மெலன் ஜூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மஸ்க் மெலன் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஜூஸர் எடுத்திருக்கேன். அதில் நாம் எடுத்து வச்சுருந்த மஸ்க் மெலனில் ஹாஃப் சேர்த்துக்கிறேன். நாம் எடுத்து வச்சுருந்த சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை சர்வ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இப்போ அது மேலே நாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த ஜூஸை ஊற்றிடலாம். அது மேலே நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த பாதாமில் கொஞ்சமாக போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். நம்மளோட மஸ்க் மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மஸ்க் மெலன் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற மஸ்க் மெலன் வச்சுருக்கேன், 100 ml மில்க் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு பனானா கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பாதாம் வச்சுருக்கேன். இப்போ அதே மிக்சர் ஜாரில் நாம் பேலன்ஸ் இருக்கிற மஸ்க் மெலன் சேர்த்துக்கலாம். நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த பனானா சேர்த்துக்கிறேன், எடுத்து வச்சுருந்த அந்த சுகர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன், நாம் எடுத்து வச்சுருந்த அந்த மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மில்க் ஷேக் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கிரைண்ட் பண்ணி எடுத்த அந்த மில்க் ஷேக் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக கட் பண்ண பாதாம் கார்னிஷ் பண்ணுறேன். இப்போ நம்மளோட மஸ்க் மெலன் மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், மஸ்க் மெலன் ஜூஸ் அண்ட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுக்கும் லைட்டாக கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பரான டேஸ்டியான மஸ்க் மெலன் ஜூஸ் அண்ட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மரில் கண்டிப்பாக நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி ஜூஸ் அண்ட் மில்க் ஷேக் போட்டு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.